கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தவர் இப்போ திடீர்னு ஆதவ அர்ஜுனா பாணியை எடுத்துருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா பாணின்னா ஆதவ அர்ஜுனா போல அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதில் வித்தியாசம் இருக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவன் சப்ஜெக்ட் என்னென்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ பயங்கர பரபரப்பாக 2 நாளில் இந்த கடந்த 2 நாளில் சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதன்மை செயலாளர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா வந்து பாஜகவோட கைப்பாவை தான். தாவேகா வந்து பாஜக சொல்கிறபடி தான் செயல்படுது, மறைமுகமாக பாஜக தான் ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ வந்து பெரும் பரபரப்பான விஷயமா பார்க்கப்பட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை நிறுத்துங்க, நான் ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நீங்கள் முடிச்சு போட்டு பாருங்கள். என்ன ஃப்ளாஷ்பேக்னா, இந்த திருச்சி கிழக்கு இருக்குல்ல, ஆமாம், இப்போ அது பஞ்சாயத்தில் இருக்குது, இந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் வந்து திருச்சி கிழக்கை வச்சு நம்ம ஷானவாஸ் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருந்தாராம். அப்படி ஒரு தகவல் அங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், நம்ம அதை உறுதிப்படுத்தலை. என்ன தகவல் அப்படின்னா, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவருக்கு இங்கே வந்து சீட்டு கொடுக்கல, விடுதலை சிறுத்தைகளில் அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் அதனால் பெருசாக ஆக்டிவாக இல்லை. பெரிய விமர்சனங்கள்லாம் எழுந்த நிலையிலும் அவர், அதாவது திரும்ப மேலே பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்க போச்சு, ஏன் அவருக்கு கொடுக்கல வச்சுட்டா காய்ச்சாமச்சான்னு அங்கிட்டு அடித்தாங்க. அப்பவும் அமைதியாக இருந்தார். திடீர்னு வந்து நான் வந்து ஆக்டிவாக இருந்ததுனால எனக்கு சீட்டு கொடுத்தனால கொஞ்சம் விமர்சனம் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக கடந்துட்டு போனார். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஜெயிச்சு உட்காந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்பவும் அமைதியாகவே இருந்தாங்க. பனையர் பாபு போயிட்டார். இவருக்கு வந்து முதன்மை செயலாளர்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து அவரை வந்து போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு. அவர் திமுகவில் போகலான்ட்டு ஆசைப்பட்டார். அதனால் அவரோட நலம் விரும்பிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிங்க, இதுக்கு வந்து திருமாவளவனையே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படின்னா 91 எலெக்ஷனில் திருமாவளவன் வாங்கின அந்த 2 லட்சம் வாக்குகள் தான் அவருக்கு வந்து பெரிய ஒரு கேட் இங்கே திறந்து விட்டுச்சு. நீங்கள் வந்து திருச்சி கிழக்கில் நில்லுங்க, அங்கே வந்து சிறுபான்மை வாக்கு இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டாம், 10,000 வாக்கை வாங்குங்க. சிறுபான்மை வாக்கு ஒரு 10,000, இதர வாக்கு ஒரு 5,000, மொத்தமாக ஒரு 15,000 வாக்கை வாங்குங்க. அந்த வாக்கை வாங்கிட்டு அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக மாற்றுங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக இங்கே வரலாம் அப்படின்ட்டு எவனோ ஆசையை காட்டி விட்டான். இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தவர் இப்போ திடீர்னு ஆதவ அர்ஜுனா பாணியை எடுத்துருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா பாணின்னா, திருமாவளவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அதுக்கு அப்படியே எதிர் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் ஆதவ அர்ஜுனா. அதனால தான் அவர் கட்சியை விட்டு தூக்குனாங்க. அவங்களா கட்சி விட்டு போக மாட்டாங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்குவாங்க, இடைநீக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விளையிறோன்ட்டு இங்கே போய் சேருவாங்க. அந்த பாணியை அவர் இப்போ கையில் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு தாவேக்கா ஸ்டாண்ட் எடுத்து அமைச்சரவையில் கூட்டணி வச்சு போயிட்டு இருக்கிற பட்சத்தில் தாவேக்கா வந்து பாஜகவோட கைக்கூலி, பாஜக சொல்கிறத கேட்குது, மறைமுகமாக பாஜக தான் ஆளுது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இவ்வளோ பொதுவெளியில் பேசுகிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கோ அப்படின்னு தோணுது. முதல் விஷயம், ஷானவாஸ்க்கு போன தடவை விசிக சார்பில் எம்எல்ஏவாக இருந்தவர்களில் ஷானவாஸ்க்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ் பாலாஜிக்கும் பனையூர் பாபுக்கும் யாருக்குமே சீட்டு கொடுக்கல, சிந்தனை செல்வனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. 2வது விஷயம் வந்து பிரச்சனை ஆரம்பித்தது, அதாவது அரசல் புரசலாக ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால அவர் அதிருப்தியாக இருக்காருன்னு சொல்லப்பட்டது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் வரைக்குமே ஆக்டிவாக சேனல்களில் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் எப்போ நீ சொல்கிற மாதிரி ஆஃப் ஆனார்னா, என்னைக்கு வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட விசிகா எடுத்ததோ அப்போ தான் ஆஃப் ஆனார். ஆக்சுவலாக ஷானவாஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகக்கூடாதுன்னு விசிகா தரப்புல இருந்து சொன்ன ஒரு நபர். குறிப்பாக திருமாவளவன் அவர்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் கட்சிக்குள்ளேயே 2 விதமான கருத்து இருக்குது, ஒருத்தவங்க வந்து போகணும்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ போகக்கூடாதுன்னு இன்னும் சில முக்கியமான தலைவர்களும் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி சொன்ன ஒருத்தர் தான் ஷானவாஸ். அதை தொடர்ந்து தான் அவர் வந்து வேற கட்சி திமுகவில் சேர போகிறாரு அல்லது வந்து தனி கட்சி தொடங்க போகிறாரு, இப்படியான யூகமான வார்த்தைகள்லாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து விசிகே எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஷானவாஸுக்கும் வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க கட்சியில், முக்கியமான பொறுப்பு. இப்போ ஆஃப்லைன்லேயே இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா ஷானவாஸ்,
அவர் வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்க முதல்ல வெளில வர்றாருன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்ததுல ஆமா, பாலன் இல்லத்துல, அந்த correct. போராட்டத்துக்கு தான் முதல்ல வெளில வர்றாரு. காம்ரேட்ஸ் கூட சேர்ந்து இது பண்ண. அந்த போராட்டத்துல வெளியில வந்து ஷானவாஸ் என்ன பேசுறாருன்னா, பாஜகவை எதிர்த்து கடுமையா பேசுறாரு. பேசிட்டு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்த்ததை பற்றிலாம் அவர் வந்து அதில் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. 2 விஷயம். ஆதவர்ஜுனா போல அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதில் வித்தியாசம் இருக்குது. ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவர்கள் சொல்லியுமே கேட்கல. ஆதவர்ஜுனா சொன்ன கருத்துக்கு திருமாவளவன் விஷயம், ஆதவர்ஜுனா அந்த விகடன் விழாவுக்கு அழைக்கிறாரு. அதை திருமாவளவன் மறுக்கிறார். அங்கே தான் ஆரம்பிச்சது. அடுத்தது ஆதவர்ஜுனா ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு கூட்டணி கட்சியான திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதை வந்து திருமாவளவன் அதை வந்து இல்லை, நீங்கள் ஏதாவது இதுனா அதை எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இதை இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு மறுப்பு கருத்து தெரிவிக்கிறாரு. அதன் பிறகும் ஆதவர்ஜுனா அதே போல் செயல்பட்டதோட விளைவு தான் வெளியேற்றப்பட்டது. 1 அதுலேயும் முக்கியமாக முரணான கருத்து, திருமாவளவன் அவர்கள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டுக்கு முரணான ஸ்டாண்டை திமுக குறித்த ஆதவர்ஜுனா எடுக்கிறார். இங்கே தான் விஷயம். இப்போ இங்கே வருவோம். ஷானவாஸ் பேசின விஷயங்களில் எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்களுக்கு முரண் இருக்காது. கேள்வி, இது ஒரு கேள்வி. அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஷானவாஸ் குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். எதுக்காக தேர்தல் ஆணையத்தால், பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட சிஎஸ் சீஃப் செக்ரட்டரியோட பதவி காலத்தை எதுக்காக தாவேக அரசு நீட்டிக்குது? அவர் நீட்டிக்கப்பட்டதன் விளைவு தான் நீட்டு உள்ளிட்ட விஷயங்களுக்கு தாவேகாவால் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியல, அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியல. மாணவர்கள் வந்து போலீஸால் அடித்து கலைக்கப்படுறாங்க. குறிப்பாக பேட்ச் இல்லாத போலீஸால் சென்னையில் மாணவர்கள் வந்து அடைச்சி அந்த அரசு செய்யப்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். இந்த சிஎஸ்னால தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல்வர் விஜயை விட சிஎஸ் சாய்குமாருக்கு அதை தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ கைப்பாவைன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல்வர் விஜயை விட தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு அதிக பவர் இருக்குங்கிறீங்களா? இல்லை, அதை தான் அவர் வந்து ஷானவாஸ் சொல்கிறாரு. பாஜகவோட கைப்பாவையாக தாவேக அரசு செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். சரி, இந்த கருத்துல வந்து திருமாவளவனுக்கு எப்படி முரண் இல்லாம இருக்கும்னு நீ கேட்கலாம். ஏன்னா ஒரு அமைச்சரே அந்த ஆட்சியில இருக்காங்க. அப்படின்னா தாவேக அரசுங்கிறது வெறும் தாவேக அரசு இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தது தானே. இதுலதான் ஆரம்பத்திலிருந்தே திருமாவளவன் அவர்கள் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறாரு. ஆரம்பத்திலே வந்து தாவேகா முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துல தாவேகா வந்து பாஜகவோட பி டீம், பாஜகவோட ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு கடுமையா முன் வச்சது மு.க. ஸ்டாலின் கூட இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கூட இல்ல. யார் வச்சாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் வச்சாங்க. தேர்தல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது அவர் மேல முதல்ல எழுப்பப்பட்ட கேள்வி அதுதான். நீங்க எப்படி அப்போ அவர் சொன்ன பதில்ல எங்களுக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கு, ஆனாலும் அவர்கள் வந்து அதிமுகவையோ பாமகவையோ பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளை அணுகாமல் எங்களை அணுகிறாங்கிற அடிப்படையில் 2வது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடிய அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். முதல்ல தெரிவித்தது வெளியில இருந்த ஆதரவு தான். அடுத்த ஒரு சில ஆலோசனைகளுக்கு பிறகுதான் கூட்டணி ஆட்சிக்குள்ள போறாங்க, பதவி எடுக்கிறதுக்கு உள்ளாச்சு. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. திருமாவளவன் அவர்கள் அமைச்சராகணும்னு தான் தாவேக தரப்புல விஜயே ஃபோன் போட்டு சொன்னதாகவும் ஆதவர்ஜுனா வலியுறுத்தி, ஆனால் அதை வந்து திருமாவளவன் மறுக்கிறார். அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இந்த சந்தேகம். அதன் பிறகு வன்னியரசு அவர்கள் அமைச்சராகிறாங்க. இதோட முடியல. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருந்த கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு, இந்தியா கூட்டணி இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக அறிவிக்குது, இந்திய கம்யூனிஸ்டும் அறிவிக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் திருமாவளவன் வந்து அதை சொல்லலை. அதுக்கு பிறகு தாவேகாவோட நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்டால் அந்த முடிவும் நாங்கள் இன்னும் எடுக்கலைன்னு இன்னைய வரைக்கும் சொல்கிறார். ஸோ இந்த ஷானவாஸ் முன்வைக்கிற சந்தேகங்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கலாம். அதனால் ஷானவாஸ் பேசிய விஷயங்கள் குறித்து மறுப்போ இல்லை இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் செய்திருந்து எந்த எதிர்ப்போ வரலை. தாவேகா தரப்பிலிருந்தும் ஷானவாஸோட கருத்துக்களுக்கு எந்த ஒரு பதிலும் யாருமே கொடுக்கல. இது வந்து சைலண்டா மெயின்டைன் பண்றாங்க அப்படியே. அதனால ஷானவாஸ் என்ன அதான் கேட்குறேன். இல்லை, அதான் ஷானவாஸ் அவரோட கருத்துல தெளிவா பேசுறாரு. 2வது அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்லை வந்து முஸ்லீம்களுக்கான கட்சியாக அதை மாற்றுவாரா அப்படிங்கிற இடமெல்லாம் ரொம்ப, ஏன்னா நீ சொல்கிற மாதிரி முஸ்லீம் கட்சிகள் இங்கே இருக்குது, எஸ்டிபிஐ இருக்குது,
தமிமுன் அன்சாரியோட மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க ஆக்டிவா இருக்காங்க, பட் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்ல. ஃபேஸ் வேல்யூங்கிறது தான். அதான் பொலிட்டிக்கலா இவங்க எல்லாருமே ஆக்டிவ். எங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள இவங்க ரொம்ப ஆக்டிவான கட்சிகள் தான் எல்லாருமே. அவங்கவுங்களுக்கு ஒரு பகுதியில நல்ல செல்வாக்கு இருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட குறிப்பிட்ட சில இடங்கள்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பவரா இருக்கும். கொடுத்த ரெண்டையும் ஜெயிச்சிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி சில இடங்கள்ல பவரா இருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு இஸ்லாமியருக்கு ஒருத்தர் வந்து தொடங்குறாரு, இஸ்லாமியர்கள்லாம் ஒரு பக்கம் வந்துருவாங்களாங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, இடைத்தேர்தலில் அந்த பரீட்சையை வந்து அவர் எழுதணுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட். நீ சொல்கிற அதே 15,000 வாக்குகள் வந்து இடைத்தேர்தலில் அவருக்கு விழுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன்னா திரும்ப அங்கே தாவேக்கா போட்டியிடும். தாவேக்கா விட்டு திமுக சார்பில் யாராவது பலமான வேட்பாளர் அது என்ன கணக்கு போடுறாங்கன்னா, தாவேக்கா சார்பில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினரை நிறுத்துறதா இல்ல அப்படின்ட்டு இல்ல. அப்படி பார்த்தா கூட அதனால பொதுவா இடைத்தேர்தலில் என்ன மனநிலை இருக்குன்னா, மக்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுற மனநிலை தான். இப்போ கட்சி ஆளுங்கட்சி பவர்ல இருக்கிற கட்சி, அந்த கட்சியோட எம்எல்ஏ இங்கே வெற்றி பெற்றாதான் நம்மளுக்கு வந்து எதனாலும் கிடைக்கும் தான் யோசிப்பாங்க. அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் வந்து நம்ம வந்து ஷானவாஸை தான் சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற இடம்லாம் இருக்கு. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஷானவாஸ் போன்றவர்கள் தனியாக கட்சி தொடங்கினாலும் கூட அது ஒரு இஸ்லாமியர் கட்சியாக அடையாளம் காட்டுவாராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தை வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்கள விட ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஷானவாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு இந்த யூகம்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. பட் என்னென்ன கேள்வி என்னன்னா, இந்த நேரத்தில் ஷானவாஸ் எழுப்பியிருக்கிற கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ்நாடு அரசியலில். அந்த கேள்விக்கு ஆளும் தாவேக்கா தரப்புலேருந்து எந்த எதிர்ப்போ மறுப்போ வரல. நீ சொல்கிற மாதிரி ஒருவேளை அதிருப்தி குரலாக அது வெளிப்பட்டு இருந்ததுன்னா, விசிகா தரப்புல இருந்தும் அது ஷானவாஸ் சொன்ன விஷயங்களை மறுத்தோ இல்லை எதிர்த்தோ இல்லை ஷானவாஸ்க்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் எந்த ஒரு குரலும் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, ஷானவாஸ் திமுகவில் இணைவாருங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதையும் அந்த இன்டர்வியூலேயே அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசுகிறது திமுக குரலாக இருந்து பேசுகிறீங்களான்னு. அவருக்கு விளக்கம் சொல்கிறார், நான் திமுகவின் குரலாக இல்லை, சரியான குரலாக இருக்கேன், அது திமுகவின் குரலாக இருந்தால் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவுபடுத்துறாரு. இதுதான் கேள்வி. இந்த கேள்வி சரியா இல்லையான்னு மட்டும் பாருங்க, இந்த கேள்வி நியாயமா இல்லையான்னு மட்டும் பாருங்கிறது. ஸோ அந்த கேள்வி நியாயமா இல்லையான்னு மட்டும் பாருங்கிறது அந்த நெறியாளருக்கு மட்டுமானது இல்லை, அது விசிகா தலைவருக்கும் அந்த மறைமுகமாக அந்த கேள்வியை சொல்லியிருக்கலாம், விசிகாவினருக்கும் அந்த கேள்வியை சொல்லியிருக்கலாம். எனிவே வந்து ஷானவாஸ் ஒரு மிக முக்கியமான விவாத பொருளை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்கியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லைன்னா இந்த கட்சியோட தொடர்றாரா, என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல் ட்விஸ்ட் இந்த 2026 அரசியல் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.